சமீபத்தில் நான் வாட்ஸ்அப்பில் படித்த ஒரு நல்ல சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் இரவு என்னுடைய மனைவியுடன் உங்கள் வீட்டில் தங்க வருகிறேன் என்று சொல்லி நண்பர் ஒருவருக்கு தொலைபேசியில் ஒருவர் தகவல் தந்தார். அதற்கு அந்த நண்பர், மகிழ்ச்சி, வாருங்கள், ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்கள் ஊரில் இருக்கிற உயர்தரமான பேக்கரியில் கொஞ்சம் காஸ்ட்லியான கேக் வாங்கி வாருங்கள் என்றார். எதற்காக என்று நண்பர் கேட்க, என்னுடைய மகன் தேர்விலே வெற்றி பெற்றிருக்கிறான். சர்ப்ரைஸாக அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் விதமாக கொண்டாட விரும்புகிறேன். ஆகையால் நீங்கள் ஊரிலிருந்து வாங்கி வாருங்கள் என்றார். அவர் கூறியவாறே அந்த நண்பர் கொஞ்சம் அதிகமாகவே செலவழித்து நல்ல கேக் ஒன்றை வாங்கிச் சென்றார். அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிந்ததும் இவரும் ஊருக்கு கிளம்ப தயாரானார். கேக்கின் விலை என்ன என்று கேட்டு நண்பன் அதற்குண்டான தொகையை கொடுப்பான் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அந்த அட்டைப்பெட்டியை கொடுத்து, கொஞ்சம் பெரிதாக வாங்கி வந்து விட்டீர்கள், மீதமுள்ள கேக்கை உங்களுடைய குழந்தைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று ஒரு பெட்டியை கொடுத்தார். எவ்வளவு தொகை என்று கேட்டு பணத்தை கொடுப்பான் என்று எதிர்பார்த்தால், மீதத்தை தன்னுடைய தலையில் கட்டிவிட்டானே என்று ஊருக்கு திரும்பும் வழியில் மனைவியிடம் தன்னுடைய நண்பனை சபித்துக் கொண்டே வந்தார் அவர். விடுங்கள், அவர் ஒருவேளை மறந்திருக்கலாம், அல்லது நாளை மறுநாள் அனுப்பிவிடலாம் என்று நினைத்திருக்கலாம் என்றார் மனைவி. இருந்தாலும் அவரால் அதை பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை. வீட்டிற்கு வந்து அந்த அட்டைப்பெட்டியை திறந்து பார்த்த பொழுது அதில் கேக்கோடு சேர்ந்து பணமும் ஒரு கடிதமும் இருந்தது. அந்த கடிதத்தில், நண்பா, என்னுடைய பேச்சை மதித்து நீ எனக்காக கேக் வாங்கி வந்தாய். தொகை எவ்வளவு என்று கேட்டு அதை திரும்ப கொடுத்து உன்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த நான் விரும்பவில்லை. நீயும் வாங்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும். எனவே இந்த பெட்டியில் வைத்து அனுப்பி வைத்திருக்கிறேன், தயவுசெய்து இதை எடுத்துக்கொள் என்று அந்த கடிதத்தில் இருந்தது. அதை படித்தவுடன் அவரை நண்பன் கன்னத்தில் அறைந்தது போல இருந்தது. அவனை பற்றி எவ்வளவு தவறாக நாம் நினைத்து விட்டோம். ஆனால் அவன் நம்மை பற்றி எவ்வளவு உயர்வாக கருதுகிறான் என்று வேதனை அடைந்தார். ஆம், பெரும்பாலும் நாம் அவசரப்பட்டு யூகத்தின் அடிப்படையிலே ஆதாரங்கள் இல்லாமல் மற்றவர்களை பற்றி தவறான முடிவுக்கு வந்துவிடுகிறோம். தெளிவான ஆதாரங்கள் கிடைக்காத போது ஒருவரை குறை சொல்வது குற்றம். தவறு செய்யாத ஒருவரை நாம் யூகங்களின் அடிப்படையில் குற்றவாளியாக்கி மற்றவர்களிடம் பரப்பினால் நாம் குற்றவாளியாகி விடுவோம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். என்ன, யோசித்து செய்வோமா?